நேரு அவர்கள் எழுதியிருக்கிற செய்திகளில் நமக்கு உடன்பாடு இல்லாதவையும் இருக்கின்றன. அவர் சொல்லியிருந்தாலும் நம்மால் ஏற்க முடியாது என்பதையும் சேர்த்து சொல்லுகிறேன். காலாவதி ஆகவில்லை கடவுள் என்பதுதான் நேரு அந்த புத்தகத்தின் பல பகுதிகளில் சொல்லியிருக்கிற செய்தி. அறிவியலை நம்பியவர்கள் முன்னேறினார்கள், மதத்தை நம்பியவர்கள் பின்னடைவுக்கு உள்ளானார்கள். சங்கராச்சாரியாரை பற்றி மிக உயர்வாகவே நேரு எழுதியிருக்கிறார். பெரும்பான்மையாக மதங்களினுடைய ஆட்சி இந்த உலகத்திற்குள் வந்த காலகட்டம். நேரு சொல்லுகிறார், இந்த மனிதன் என்பவன் கருவிகளை கண்டுபிடிக்கிற விலங்கு. மந்திரத்தால் மாங்காய் விழும் என்கிற நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டால் பிறகு அந்த மாங்கொட்டையை ஊன்ற வேண்டும் என்கிற எண்ணம் வராது. எந்த மதம் முதலிற்றோ அந்த மதமே பின்னால் அவர்களுக்கு சிக்கலாகவும் முடிந்தது. காரணம், அவர்கள் விவசாயத்தை நம்பவே இல்லை. இட் இஸ் அ மாடர்ன் பினாமினன். 2010-15 வந்திருக்குமோ என்னவோ தெரியும். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நேருவினுடைய உலக சரித்திரத்தின் 3வது அமர்வில் கிபி 600 கிபி 900 வரையில் ஏறத்தாழ 300 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற செய்திகளை பற்றி நேருவின் பார்வையில் என்னென்ன கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். காலாவதியான கடவுள் என்று எனக்கு ஒரு புத்தகத்தை மேடையில் கொடுத்தார்கள். காலாவதி ஆகவில்லை கடவுள் என்பதுதான் நேரு அந்த புத்தகத்தின் பல பகுதிகளில் சொல்லியிருக்கிற செய்தி. மிக ஓங்கி வளர்ந்திருந்த கிழக்கு வளரத் தொடங்கிய மேற்குக்கு முன்னால் ஏன் வீழ்ச்சி உற்றது என்பது இந்த 300 ஆண்டுகளில் நடந்ததை அவர் குறிப்பிடுகிறார். அதில் தான் நேரு சொல்லுகிற இந்த பார்வை இடம்பெறுகிறது. எல்லாவற்றையும் மேலை நாடுகளுக்கு முன்னால் கண்டறிந்தாலும் இந்தியாவும் சீனமும் கொரியாவும் ஏன் பின்தங்கி போயின? கிழக்கு நாடுகளில் ஒரே ஒரு விதிவிலக்காக ஜப்பான் எப்படி முன்னேறிற்று? வேறொன்றுமல்ல, அறிவியலை நம்பியவர்கள் முன்னேறினார்கள், மதத்தை நம்பியவர்கள் பின்னடைவுக்கு உள்ளானார்கள். என் கருத்தன்று நேரு அவர்கள் எழுதியிருக்கிற செய்தி. இந்த 300 ஆண்டுகளில் நேரு அவர்கள் எழுதியிருக்கிற செய்திகளில் நமக்கு உடன்பாடு இல்லாதவையும் இருக்கின்றன. ஆனாலும் அதை நான் அப்படியே உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்வேன். சங்கராச்சாரியாரை பற்றி மிக உயர்வாகவே நேரு எழுதியிருக்கிறார். என் பார்வையில் உலக சரித்திரம் என்றால் அதை நான் வேறு மாதிரியாக சொல்லலாம். நேரு அவர்களின் பார்வையில் உலக சரித்திரம் என்பதால் அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதை சொல்லுவதுதான் நேர்மையானது. எனவே அதை நான் அப்படியே சொல்லுகிறேன். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லியிருந்தாலும் நம்மால் ஏற்க முடியாது என்பதையும் சேர்த்து சொல்லுகிறேன். அது ஒரு புறம். பெரும்பான்மையாக மதங்களினுடைய ஆட்சி இந்த உலகத்திற்குள் வந்த காலகட்டம். கிறிஸ்தவ மதம் இருந்தது, ஜப்பானினுடைய ஆதி மதமான ஷிண்டோ மதம் இருந்தது. ஆனாலும் மிகப்பெரிய அளவில் இஸ்லாம் வளர்ந்த காலகட்டமும் இதுதான். உலக சரித்திரத்தில் பல மாற்றங்களை அது ஏற்படுத்திற்று. எங்கே தொடங்குகிறார் இந்த பகுதியில் என்று கேட்டால், இந்தியா ஒரு கட்டத்தில் மேலை நாடுகளால் பார்க்கப்பட்ட இவ்வளவு வளர்ந்திருக்கிற கண்டுபிடிப்புகளை உடைய நாடு என்று எண்ணப்பட்ட கட்டம் ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார். மிக சாதாரணமாக 3 செய்திகளை அவர் சொல்லுகிறார். இந்தியாவில் இருக்கிற 2 விளைபொருள்கள், ஒரு தொழில் திறன், இவற்றை பார்த்து மேலை நாடுகள் வியந்தன. முதலில் அவர் சொல்லுவது, இந்தியாவுக்கு பொருளாதாரத்திலும் மற்ற இடங்களிலும் பெருமை தேடி தந்தது இந்தியாவிலே விளைந்த இந்த அவுரி செடி என்கிறார். எனக்கு இந்த அவுரி செடி என்றால் என்ன என்று தெரியவில்லை. இன்று காலையிலிருந்து கிராமத்தைச் சேர்ந்தவர்களிடத்தில எல்லாம் நான் கேட்டேன். பிறகு அதற்கான ஆங்கில சொல்லி பார்க்கிற போது எனக்கு வியப்பாக இருந்தது. அவுரி செடி பற்றி திராவிட மொழிநூல் ஞாயிறு நம்முடைய ஐயா பாவாணர் அவர்கள் எழுதியிருக்கிறார். கவனமாக மொழி ஞாயிறு என்றே அவரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் 1957 திராவிட மொழிநூல் ஞாயிறு. கவனமாக திராவிடத்தை மறைப்பார்கள். திராவிட மொழிநூல் ஞாயிறு ஐயா பாவாணர் அவர்கள் இந்த அவுரி செடி என்று போட்டு அதில் எத்தனை விதமான அவுரி செடிகள் இருக்கின்றன என்று எழுதுகிறார். அது அடிப்படையில் வேறொன்றும் அல்ல, அந்த அவுரி செடியினுடைய சாயம், அதை அந்த இலையை தூளாக்கி அந்த பொடியை கலந்தால் அந்த சாயம் துணிகளில் அப்படியே பற்றி கொள்ளும்.
மேலை நாடுகளில் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அந்த அவுரி செடியின் சாயம்தான் உலகம் முழுவதும் புகழ் பெற்றதாக இருந்தது. பாவாணர் எழுதுகிறார், அது வெறும் துணிகளுக்கு சாயம் பூசுவது மட்டும் இல்லை, அந்த இலைகளை பொடி பொடியாக ஆக்கி அதனை சாயமாக ஆக்கி தலையில் பூசிக்கொண்டால் இந்த நரைமுடி தெரியவே தெரியாதுங்கிறார். எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அதனாலே அந்த அவுரி செடியை ஆங்கிலேயர்களே பார்த்து வியந்தார்கள். அதற்கு என்ன பெயர் வைப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பொதுவாக ஒரு பொருள் ஒரு தேசத்தில் விளைகிறது என்றால் அதன் பெயர் இன்னொரு தேசத்துக்கு போகிற போது இதனை ஒட்டி இருக்கும். நமக்கு தெரியும், அரிசி என்பது ரைஸ் என்றாகும். ஏனென்றால் அரிசி அங்கே விளையவில்லை, எனவே அரிசி ரைஸ் ஆகும். தாக்கு அட்டாக் ஆகாது, ஏனென்றால் அவனுக்கும் தாக்க தெரியும். தாக்கு என்பதை இங்கே இருந்து கற்றுக்கொண்டு போக வேண்டும் என்கிற தேவையில்லை. அப்படி இந்த அவுரி என்பதற்கு அவர்கள் வைத்த பெயர் அது இந்தியாவிலே இருந்து வந்திருக்கிறது என்று இந்தியா பிளான் என்று சொல்லி அதற்கு பிறகு அதை இண்டிகோ என்று இண்டிகோ பிளான்ட் என்று அதற்கு பெயர். இண்டிகோ விமானத்தில் பல முறை பயணம் செய்திருக்கிறேன். அந்த இண்டிகோ இங்கே இருந்துதான் போயிருக்கிறது என்பது ஒரு செய்தி. இண்டிகோ பிளான்ட் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இண்டிகோ பிளான்ட் அவுரி செடி, அவுரி செடியினுடைய ஏற்றுமதி. இரண்டாவதாக நேரு அவர்கள் எழுதுகிறார், இந்தியாவின் தென்பகுதியில் விளைந்த மிளகு உலகம் முழுவதும் அதை பார்த்து வியந்தது. அலரிக் என்கிற ரோமாபுரியின் சிற்றரசன் ஒருவன் இதற்காகவே இந்தியாவுக்கு வந்து தென்பகுதிக்கு போய் 300 பவுண்ட் மிளகு வாங்கி கொண்டு அந்த சிற்றரசன் போனான் என்கிற செய்தியும். மிளகின் பெருமை நமக்கு தெரியவில்லை, அவுரி செடியின் பெருமை நமக்கு தெரியவில்லை. மூன்றாவதாக ஒரு தொழில் திறனை அவர் சொல்லுகிறார். எஃகு, அதனை உருக்கி வாளாக, வேலாக, கத்தியாக ஆக்குகிற ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப ஆற்றல் இந்தியாவில் இருந்தவர்களிடம் இருந்தது. எனவே ஆயுதங்களை தயாரித்து கொடுக்கிற ஒரு நாடாகவும் இந்தியா இருந்தது. இந்த மூன்றையும் குறிப்பாக நாம் சொல்லலாம். இந்த மூன்றும் ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தை மேலை நாடுகளிலே கொடுத்தது. ஆனால் அவர் சொல்ல வருகிற அடுத்த செய்தி, நாம் தான் இங்கே இருந்து எஃகை வடிவமைத்து வேலாக வாளாக மாற்றி கொடுத்தோம், அதற்கு பிறகு அவர்கள் புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து விட்டார்கள். மிக சுருக்கமாக நேரு சொல்லுகிறார், இந்த மனிதன் என்பவன் கருவிகளை கண்டுபிடிக்கிற விலங்கு. ஒரு பழைய சொலவடை, இந்த மனிதன் என்பவன் கருவிகளை கண்டுபிடிக்கிற விலங்கு. விலங்கை நாம் வென்றதே கருவிகளை கண்டுபிடித்ததால் தான். இல்லையானால் விலங்குகளினுடைய இயல்பான வலிமைக்கு முன்னால் நாம் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. எந்த புலியையும் எந்த யானையையும் எந்த மனிதனாலும் வென்றிருக்க முடியாது. நமக்கான வெற்றி எங்கே இருந்து கிடைக்கிறது என்றால் நாம் கண்டுபிடித்த கருவிகளிலே இருந்து கிடைக்கிறது. மேலும் மேலும் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அறிவியல் வளர்ச்சி வருகிற போது மேலை நாடுகள் வளர்ந்து கொண்டே போகின்றன. மதத்தில் தேங்கி நின்ற கீழே நாடுகள் பின்னடைவுக்கு உள்ளாகின்றன. இந்த செய்தியை மிக அழுத்தமாக சொல்கிறார். கருவிகள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றன, எல்லாவற்றையும் முடிவு செய்கின்றன. நாம் கருவி என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. எனவே ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிற கருவி என்பது எத்தன்மையது என்று எண்ணி பார்க்க வேண்டும். அவர் எடுத்துக்காட்டுக்காக அந்த வாழையும் வேலையும் சொன்னாரே தவிர, இன்றைக்கு நம் கைகளிலே இருக்கிற கைபேசி என்பது எத்தனை பெரிய கருவி என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். உலகத்திலேயே மிக முரணான ஒரு வியப்பான ஒரு கருவி இன்றைக்கு நம் கைகளிலே வந்து சேர்ந்திருக்கிறது. நான் அன்றைக்கு எண்ணி பார்த்தேன். ஒரு தொடர் வண்டியிலே வந்து கொண்டிருக்கிற போது 4 மணி நேரம் திருச்சியில ஏறி நான் சென்னை வரைக்கும் வருகிறேன். 4 மணி நேரமும் மக்கள் தான் உண்டு தன் தொலைபேசி உண்டு என்று இருக்கிறார்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்றல்ல, எல்லோரும் தான் உண்டு தன் கைபேசி உண்டு. யாரும் யாரோடும் பேசவில்லை. உலகத்தில் இருக்கிறவர்களோடெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிற போதே உரையாட முடிகிறது. இந்த கைபேசியில் இருக்கிற மிகப்பெரிய முரண் என்று நான் எதை உணர்கிறேன், உலகத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறது, பக்கத்தில் இருக்கிறவர்களை பிரித்து விடுகிறது. பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் இவனுக்கும் தொடர்பு இல்லாமல் போகிறது. ஒரு மகிழுந்தில் 4 பேர் பயணம் செய்கிறோம், 4 பேரும் 4 பேரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் 4 பேரும் பேசவே இல்லை. எனவே கருவிகள் நம் வாழ்வை தீர்மானிக்கின்றன, உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. ஆனால் அப்படி இல்லாமல் குறிப்பாக இந்தியாவிலும் சீனத்திலும் கூட மதத்தை கூடுதலாக நம்பியதால், மந்திரத்தால் மாங்காய் விழும் என்கிற நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டால் பிறகு
அந்த மாங்கொட்டையை ஊன்ற வேண்டும் என்கிற எண்ணம் வராது. அதுதான் மந்திரத்தாலேயே வந்து சேர்ந்து விடுமே. பிறகு ஏன் நாம் உழைக்க வேண்டும்? அறிவு, உழைப்பு, திட்டமிடுதல் இவைதான் உன்னை மேலேற்றும் என்பதை தாண்டி வழிபாடு போதுமானது என்கிற எண்ணம் வந்து விடுமானால் நாம் எப்படி சரிந்து போவோம் என்பதை அவர் சொல்லுகிறார். இந்த காலகட்டம் இந்தியாவிலே குப்த பேரரசு மங்கி மறைந்து போன காலம். கிபி 600 குப்த பேரரசு தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யம். குப்த பேரரசு அளவுக்கு பரவி இருந்த சாம்ராஜ்யம் இல்லை. இந்தியாவிலே இருந்த அந்த அரசுகளிலேயே குப்த சாம்ராஜ்யம் என்பது மங்கி மறைந்து போன பிறகு எங்கு பார்த்தாலும் சிற்றரசர்கள். கடைசியாக ஒரே ஒரு அரசன் மேலெழுந்தான். நாம் பாடப்புத்தகங்களிலே படித்திருக்கிறோம், ஹர்ஷரின் காலம் என்று. ஹர்ஷவர்தன் என்பதும் தான் 300 ஆண்டுகள் அந்த வம்சம் முழுவதும் அந்த ஹர்ஷவர்தனில் இருந்து தொடங்கி அவர்கள் இருந்தார்கள். அவன் ஆண்ட காலம் வெறும் 37 ஆண்டுகள், 607 இருந்து 648 வரைக்கும். ஹர்ஷவர்தனினுடைய காலத்தில் பல மாற்றங்கள் நடந்தன. அதே காலகட்டம் சீனாவில் என்ன இருந்தது என்றால், நாம் போன அமர்விலே பார்த்தோம், அந்த சின் வம்சம் முடிந்து ஹான் வம்சம் முடிந்து புதிதாக டாங் என்கிற ஒரு வம்சம் தொடங்கிய கட்டம். அவர்கள் 300 ஆண்டுகள் சீனத்திலே இருந்தார்கள். அந்த டாங் வம்சம் என்பதுதான் பல்வேறு விதமான செய்திகளுக்கு சீனத்திலே இடம் கொடுத்தது. சின் வம்சத்தை பற்றி பார்க்கிற போது நான் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். அந்த சின் வம்சத்தில் இருந்த ஹுவான்டி என்கிற அந்த மன்னன் தான் பழைய நூல்கள் எல்லாவற்றையும் எரித்து விடுங்கள், பின்பக்கம் திரும்பி பார்க்காதீர்கள், உங்கள் பார்வை எதிரில் மட்டும்தான் என்று சொல்லி கன்ஃபூஷியஸ் உட்பட அத்தனை பேரினுடைய தத்துவங்களையும் எரித்துவிட்டு யாராவது வைத்திருந்தால் அவர்களுக்கு தண்டனை என்றும் சொன்னான். நாம் பார்த்தோம். எனவே எங்கேயும் இருக்காது என்றுதான் நாடு கருதிற்று. ஆனால் சின் வம்சம் முடிந்து ஆண் வம்சம் அமைப்புக்கு அரசுக்கு வந்த போது மக்கள் பலர் சொன்னார்கள், எங்களிடத்திலே கன்ஃபூஷியஸ் தத்துவம் பத்திரமாக இருக்கிறது. நாம் அந்த இடத்திலே தான் சென்ற வார அமர்வை நிறைவு செய்தேன். தத்துவங்களை அப்படி அழித்து விட முடியாது. டாங் என்கிற அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் இயல்பாக இருந்தார்கள், பெருந்தன்மையோடு இருந்தார்கள், எல்லாவற்றையும் அனுமதித்தார்கள். அது இங்கே இந்த 3 பகுதிகளையும் ஒப்பிட்டு நேரு அவர்கள் காட்டுகிறார். இந்தியா எப்படி இருந்தது, இங்கே சீனம் என்றால் கிழக்கிலே மற்ற நாடுகள் எல்லாம், கொரியா, ஜப்பான், கம்போடியா எல்லாவற்றை பற்றியும் எழுதுகிறார். மிக பிற்காலத்து வரலாறு தான் கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும். கொரியா பெரும்பாலும் அந்த ஹுவான்டியினுடைய காலத்திலே சீனத்திலிருந்து விரட்டப்பட்டவர்களால் அந்த கொரியா கைப்பற்றப்பட்டது. இங்கே இருந்து விரட்டப்பட்டவர்கள் கொரியாவுக்கு போனார்கள். இன்னும் சொன்னால் கொரியர்களுக்கு தங்களுக்கென்று ஒரு மொழி எழுத்தே அவர்களிடத்திலே இல்லை. சீன எழுத்துகள் தான் அவர்களின் எழுத்துகள். தங்களுக்கென்று எதையும் உருவாக்கி கொள்ளவில்லை. தங்களுக்கான மொழி, தங்களுக்கான எழுத்து, தங்களுக்கான பேச்சு இவற்றை ஏற்படுத்தி கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் நிலை பெற முடியாது. அதை கொரியர்கள் பிற்காலத்திலே தான் உணர்ந்தார்கள். கொரியாவிலிருந்து தான் ஜப்பானினுடைய வரலாறு அதற்கும் பிறகுதான் தொடங்குகிறது. ஜப்பானினுடைய வரலாற்றை பொறுத்த அளவு அது அரச குடும்பங்களின் வரலாறு. தனித்தனியாக சரியாக சொன்னால் சோகோ குடும்பம், அதான் தொடக்கம். அவர்களினுடைய ஆதி மதம் ஷிண்டோ மதம். அந்த சோகோ குடும்பம், பிறகு ஃபியூஜிவாரா குடும்பம், இப்படி சில குடும்பங்களின் விரிவாகத்தான் ஜப்பான் தொடங்கிட்டு. அந்த பெயர் கூட அப்படி இப்போது இருக்கிற எல்லா தீவுகளையும் சேர்த்ததில்லை. நமக்கு ஜப்பான் முன்னேறி இருக்கிறது என்பதை அந்த வரைபடத்திலே பார்க்கிற போது வியப்பாக இருக்கும். வரைபடத்தில் ஜப்பானை கண்டுபிடிப்பதே கடினம். அந்த நாடு இந்த அளவுக்கு ஒரு பெரிதாக வளர்ந்திருக்கிறது. அந்த பெயரே பின்னால் தான். அவர்கள் நிப்பான் என்றால் சூரியன் என்று அவர்கள் மொழியிலே பொருளாம். அதாவது ஜப்பான் என்பதற்கு அவர்கள் தருகிற விளக்கம் சூரியன் உதிக்கிற தேசம். அங்குதான் முதலாக சூரிய வெளிச்சம் படுகிறது. உண்மையாக சொன்னால் அது நியூசிலாந்தில் என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் ஜப்பானுக்கு தான் அந்த பெயர் இருக்கிறது. சூரியோதய நாடு, அதுதான் அதனுடைய மொழிபெயர்ப்பு. எனவே ஜப்பான், அதனுடைய வரலாறு, இப்படி எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிற நேரு அவர்கள் ஐரோப்பாவினுடைய வரலாறு என்ன, அதனை தாண்டி இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிற முக்கியமான செய்தி அரபு நாடுகளின் வரலாறு. அரபு நாடுகள் எழுந்த காலம் இந்த கிபி 600 - 900 தான். அதற்கு மதம் பின்னணியாகவும் இருந்தது. எந்த மதம் முதலிற்றோ அந்த மதமே பின்னால் அவர்களுக்கு சிக்கலாகவும் முடிந்தது என்பது எல்லாவற்றையும் அவர் எழுதுகிறார். இங்கே
எப்படி நான் 3 செய்திகளை இந்தியாவிலே சொன்னேனோ அதே போல சீனத்திலும் 3 செய்திகளை அவர் சொல்லுகிறார். உலகம் வியந்த 3 செய்திகள். முதலாக உலகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தவர்கள் சீனர்கள். சென்சஸ் எப்போது? கிபி 156. 156 இப்படி ஒரு சிந்தனை வந்ததே மிக பெரியது. ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் கூட 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் மக்கள் தொகை எடுக்க தொடங்கினார்கள். இந்தியாவிலே எப்போது என்று நம் எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு குதிரை வீரன் சிலை என்று நம்மால் எளிமையாக அறியப்படுகிற மர்லின் மன்றோ தான் 1822 நாம் இந்தியாவை ஆள்கிறோம், ஆனால் இந்தியாவை அறிந்திருக்கிறோமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இங்கே எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள்? யாரெல்லாம் இருக்கிறார்கள்? யார் கையில் அதிகாரம் இருக்கிறது? இந்த சமூக அமைப்பு என்னவாக இருக்கிறது? இவற்றை நாம் கண்டறிய வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று 1822 மர்லின் மன்றோ எழுதிய அந்த கடிதத்துக்கு பயன் 1871 வந்தது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியது 1871. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. 1931 வரையில் நடந்தது. அதற்கு பிறகு 2வது உலகப் போர் காரணமாக 41 எடுக்கப்படவில்லை. 51 மறுபடியும் எடுக்கப்படுகிறது. 1941 தவிர 871 இன்று வரை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது. ஆனால் 1931 வரையில் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. இந்த மக்கள் தொகை என்பதே அது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. குடி மதிப்பு என்பதுதான் சரி. எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணுவதில்லை. யார் யாராக இருக்கிறார்கள், என்னென்ன தகுதியில் இருக்கிறார்கள், என்ன படித்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் வேலைக்கு போகிறார்கள், யார் யாருடைய பொருளாதாரம் எங்கே இருக்கிறது, யார் என்ன ஜாதியை சார்ந்தவர்கள், யார் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்கிற எல்லா கணக்கையும் எடுக்கிறது என்று சொன்னால் அது குடி மதிப்பு. 31 வரையில் இருந்தது. 51க்கு பிறகு நம்மால் சாதியை ஒழிக்க முடியவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பை ஒழித்து விட்டோம். இது எளிதாக இருக்கிறது. எப்போதுமே சாதியை ஒழிப்பது மிக கடினமானது. சாதிவாரி கணக்கெடுப்பை ஒழித்து விடலாம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு சாதியினரும் இடஒதுக்கீடு கேட்கிறார்கள். நாம் அறிவோம். எம்ஜிஆர் அவர்கள் மிக புத்திசாலித்தனமாக ஒரு முறை என்ன செய்தார் என்றால், எல்லா சாதி சங்க தலைவர்களையும் அழைத்தார். உங்களுக்கு உங்கள் சாதிக்கு ஏற்ப எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வேண்டும், ஒவ்வொருவரும் எவ்வளவு சாதி என்று எழுதி கொடுங்கள் என்றார். எல்லோரும் எழுதி கொடுத்தார்கள். ஏன் குறைத்து எழுதுவான்? எழுதுகிறோம், முடிந்த வரைக்கும் எழுதலாமல். அவர் கடைசியாக சொன்னார், கூட்டி பார்த்தால் 12 கோடி வருகிறது. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகைக்கு இதற்கும் தொடர்பு இல்லை. எனவே இது உண்மையான கணக்கெடுப்பை எடுத்துவிட்டு பிறகு முடிவு செய்யலாம் என்றார். அதற்கு என்ன பொருள் என்றால், இது இப்போது கொடுக்க போவதில்லை என்பதுதான் பொருள். எனவே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை கிபி 156 சீனாவில் ஒருவன் எடுத்திருக்கிறான் என்பது எண்ணி பார்ப்பதற்கே வியப்பாக இருக்கிறது. அந்த கணக்கு துல்லியமானதில்லை. அதையும் நேரு அவர்கள் சொல்லுகிறார். அது ஒரு சரியான கணக்கு என்று சொல்ல முடியாது. காரணம், தனிப்பட்ட மனிதர்கள் கணக்கெடுக்கப்படவில்லை. எத்தனை குடும்பங்கள் என்று கணக்கெடுத்தார்கள். ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் என்று அவர்களாக முடிவு செய்து கொண்டார்கள். சில குடும்பங்களில் கூடுதலாக இருக்கலாம், சில குடும்பங்களில் குறைவாக இருக்கலாம். இந்த குடும்பங்கள் ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் என்று முடிவெடுத்தார்கள். அந்த கணக்கின்படி 5 கோடி என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது. அந்த கணக்கு கண்டிப்பாக தவறு. ஏனென்றால் கிபி 156 5 கோடி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் பார்க்கலாம் எல்லாம் எவ்வளவு மாறி இருக்கிறது என்றால், 1901 ஆண்டு இந்தியா முழுவதற்குமாக 5 பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தன. 5 என்றால் இந்தியா என்றால் இன்றைக்கு இருக்கிற இந்தியா இல்லை. 1901 என்றால் அது பாகிஸ்தானை உள்ளடக்கியது, பங்களாதேஷை உள்ளடக்கியது, பர்மாவை உள்ளடக்கியது, ஆப்கானிஸ்தானை உள்ளடக்கியது, ஸ்ரீலங்காவை உள்ளடக்கியது. இவ்வளவுக்கும் சேர்த்து 5 பல்கலைக்கழகம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஊருக்கு 5 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. எவ்வளவு மாற்றங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். எனவே அப்போது 5 கோடிக்கு வாய்ப்பில்லை. அது ஒரு துல்லியமான கணக்கு இல்லை. ஆனால் கணக்கு எடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை எப்போதும் ஒன்று செயலுக்கு வருவது, அதற்கு முன்பு அது பற்றிய சிந்தனை. அணுவை துடைக்க முடியும் என்று டால்டன் கண்டுபிடித்தது எப்போது என்று நமக்கு தெரியும். ஆனால் அணுவை துடைத்து 7 கடலை புகுத்தி என்று அவ்வை சொல்லுகிற போது, அணு என்று ஒன்று, அதை துடைப்பது என்கிற சிந்தனை இருந்திருக்கிறது என்பதே வியப்பானதுதான். அதே போல சீனத்திலே காகிதத்தை அவர்கள் தான் உலகத்தில் முதலாக கண்டுபிடித்தவர்கள். இரண்டையும் தாண்டி
துப்பாக்கி மருந்தை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அப்போதைக்கு துப்பாக்கியே பெருமளவுக்கு வரவில்லை. ஆனால் துப்பாக்கி மருந்து சீனத்திலே கண்டுபிடிக்கப்படுகிறது. எதற்காக நேரு அவர்கள் இதை சொல்லுகிறார் என்றால், இந்த அளவுக்கு கண்டுபிடிப்புகளிலே உயர்ந்திருந்த கீழே தேசம் ஏன் பின்தங்கி போயிற்று என்பதற்காக எழுதுகிறார். நான் பார்த்தேன், என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். ரிஷிகேஷ் போயிருந்த போது எனக்கு தோன்றிய எண்ணம் இதுதான். அந்த அங்கே ஓடுகிற ஆறுகள் உண்மையாக அந்த பாலத்திலே நின்று பார்க்கிற போது பெருகி ஓடி வருகிற அந்த கங்கை ஆற்றின் அழகு தனிதான். ஆனால் அவ்வளவு தண்ணீரும் அங்கு விவசாயத்திற்கு பயன்படவே இல்லை. காரணம், அவர்கள் விவசாயத்தை நம்பவே இல்லை. நீங்கள் ரிஷிகேஷில் எங்கு பார்த்தாலும் அவ்வளவு பெரிய வளமான அந்த பூமியில் உற்பத்தி குறைவாக இருக்கிறது, மடங்கள் கூடுதலாக இருக்கின்றன. அந்த ஊரில் எங்கே நடந்தாலும் மடங்கள் தான் இருக்கின்றன. அதனாலே தான் ஐயா பெரியார் அவர்களும் அண்ணாவும் அங்கே போன போது கூட அண்ணா குளிருக்காக கைகளை கட்டி கொண்டு போனார். ஏனென்றால் ஐயா அப்படிலாம் கூட்டு வாங்கி கொடுத்துட மாட்டார் என்று கைகளை கட்டி கொண்டே நடந்து போனார். அப்போது அவர்களே என்ன கருதினார்கள், அவர் சிஷ்யனே இவ்வளவு பணிவாக இருக்கிறார், நாம் இவ்வளவு அந்த சின்ன சாமியார் என்று அண்ணாவை பற்றி சொல்லும்போது, பெரிய சாமியாரை விடுங்க, சின்ன சாமியாரே எவ்வளவு பணிவாக இருக்கிறார் என்று. எனவே அங்கு மடங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. எனவே இந்த ஒரு எண்ணம் தான் இயல்பான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தவிர்த்து விட்டது. இந்த காலகட்டத்தில் இன்னொன்றையும் பார்த்தால், ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் உயர்ந்தோங்கி நின்ற ரோமாபுரியும் கிரேக்கமும் வீழ்ந்து போயின. ரோம் கிரேக்க நாகரிகம்தான் உலகத்தின் தொன்மையான நாகரிகங்களிலே ஒன்று. எகிப்து, மெசபடோமியா, இந்தியா, சீனா போன்ற பழமையான நாகரிகங்களின் வரிசையில் தொடக்கத்தில் இருந்தது கிரேக்கம்தான். இன்றைக்கும் அவர்களிடம் இருந்த பல கூறுகள், பல நம்பிக்கைகள், பல போக்குகள் இன்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கின்றன. இந்த கடவுளர்களின் பெயர்கள் எல்லாம் பாதி பெயர் அங்கே இருந்து வந்ததுதான். வீனஸ் என்பது காதல் தேவதை, எல்லாம் இந்த கிரேக்கத்திலே இருந்து வந்ததுதான். எனவே அந்த ரோமாபுரி கிரேக்கத்தினுடைய ஒரு வீழ்ச்சி உலகத்தில் இன்னொரு புதிய வரலாற்றை தொடக்கி வைத்தது என்று நேரு எழுதுகிறார். அவர்களினுடைய வீழ்ச்சி ரோமாபுரியை இருள் சூழ்ந்தது. ஆனாலும் அங்கே இருள் சூழ்ந்த போதுதான் உலகத்தின் இன்னொரு பக்கத்திலே விடியல் வந்தது. அதையும் பார்க்க வேண்டும். எனவே சீனாவில், இந்தியாவில் இருந்த அந்த நிலைகளில் குறிப்பாக ஹர்ஷவர்தனினுடைய காலத்தை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். ஹர்ஷவர்தனின் காலம்தான் யுவான் சுவாங் வந்த காலம். அந்த 300 ஆண்டுகள், அந்த அவர்களின் ஆட்சி காலம் சீனாவிலே டாங் வம்சம் 300 ஆண்டுகள். ஹர்ஷவர்தன் ஆட்சியிலே இருந்து ஏறத்தாழ 40 ஆண்டுகளிலே தான் யுவான் சுவாங் என்கிற பயணி வந்த காரணத்தால் தான் நாளந்தா பல்கலைக்கழகம் பற்றிய பல செய்திகள் நமக்கு பதிவாயின. நாளந்தா பல்கலைக்கழகத்தில் 10,000 மாணவர்களை நான் பார்த்தேன் என்று யுவான் சுவாங் எழுதுகிறார். 10,000 மாணவர்களும் துறவிகளுமாக அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கிறார்கள். அதனை பற்றி எழுதுகிற போது நேரு அவர்கள் என்ன எழுதுகிறார் என்றால், காசியிலே இருந்த அந்த இந்துத்துவ போக்குடைய அந்த கல்விக்கூறுகளுக்கு எதிராக எழுந்ததுதான் நாளந்தா. ஏன் நாளந்தா அழிக்கப்பட்டது என்று இப்போது தெரிகிறதா? நாளந்தா பல்கலைக்கழகம் அதுதான் மிக தொன்மையானது, கலைகளினுடைய ஆழமான செய்திகளை கொண்டது. அந்த காலகட்டத்திலே தான் போதி தர்மன் என்கிறவர் இங்கே இருந்து சீனாவுக்கு போகிறார். அந்த போதி தர்மன் போன செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் பலருக்கும் தெரியும். காரணம், அது ஒரு திரைப்படமாக வந்து சேர்ந்தது. 7வது அறிவு என்று ஒரு படம் வந்தது. அந்த திரைப்படத்துக்கே உள்ள கதைகள் சேர்க்கப்பட்டன. அது வேறு. இருந்தாலும் அது ஏதோ ஒரு ஆராய்ச்சி எல்லாம் செய்து புத்தரினுடைய வாரிசு என்று சொன்னார்கள். அப்படியெல்லாம் வரலாற்றில் இல்லை. போதி தர்மன் என்பவர் இங்கே இருந்து சீனாவுக்கு போனார். சீனத்தில் பௌத்தம் கொஞ்சம் சரிவை சந்திக்கிறது என்பதற்காகத்தான் போதி தர்மன் இங்கே இருந்து போனார். என்ன நடந்தது என்றால், பௌத்தம் அங்கே கால் ஊன்றிற்று, இங்கே சரிந்து போயிற்று. இந்தியாவிலே பௌத்தம் சரிந்து போயிற்று. இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். அவர்களினுடைய ஆதி மதம் ஷிண்டோ மதம் என்று நான் சொன்னேன். ஷிண்டோ என்பதே வே ஆஃப் காட்ஸ் என்றுதான் அதற்கு பொருளாம். சீனத்திலே ஷிண்டோ என்றால் கடவுளின் வழி, கடவுளர்களின் பின்பற்றி நடக்கிற வழி, அவ்வளவுதான். அப்படி சொல்லுகிற போதே என்ன முடிவாகிறது என்றால், நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, இது கடவுளின் பாதை என்று முடிவானதற்கு பிறகு கடவுளின் பாதையில் கேள்வி கேட்பதற்கு நீ யார்? எனவே அந்த ஷிண்டோ மதம் முழுமையாக அந்த மக்களை விசுவாசிகளாக வைத்திருந்தது.
எதிர்கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இல்லாமல் ஆக்கி வைத்திருந்தது. அதுதான் அங்கே இருந்த நிலை. இங்கே நாளந்தாவிலே இருந்த அந்த கலைக்கூடம், அது கல்வி நிலையம் என்பதையும் தாண்டி கலைக்கூடம், அந்த நாளந்தா பல்கலைக்கழகம் பௌத்தத்தினுடைய எழுச்சி. ஹர்ஷன் தான் கடைசி பௌத்த மன்னன். அசோகனின் காலத்துக்கு பிறகு குப்தர்கள் காலம் அந்த நேரத்தில் அது முழுக்க முழுக்க ஒரு பார்ப்பன சனாதன அரசாகத்தான் இருந்தது. அந்த பாலாதித்யன் காலத்திலே தான் அண்ணல் அம்பேத்கர் மிகச் சரியாக எழுதுவார், பகவத்கீதை மகாபாரதத்திலே இடைச்செருகலாக இணைக்கப்பட்டது. மிக இயல்பாக ஒன்றை நாம் அறியலாம். ஒரு போர்க்களத்திலே நின்று கொண்டு இவ்வளவு நேரம் 2 பேரும் யாராவது பேசி கொண்டிருப்பாங்க, அது கற்பனை தான் என்றாலும் அந்த கற்பனை மிக கவனமாக பாலாதித்ய குப்தன் காலத்தில் கொண்டு வந்து இணைக்கப்பட்டது. அம்பேத்கர் அவர்கள் ஏறத்தாழ அந்த ஆண்டு எது என்பதை கூட நெருங்கி, அது கிபி 560 இருக்கலாம் என்கிற அளவுக்கு மிக நெருக்கமாக அந்த இடத்துக்கும் அம்பேத்கர் வந்து சேருவார். எதற்காக பகவத்கீதை? அது அர்ஜுனனுக்காக இல்லை. கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான் மேலானவர்கள், இவர்கள் அடுத்தவர்கள் என்கிற நிலை நம்பிக்கை இழக்கிற போது, மக்கள் அவன் எப்படி மேலானவன், நான் எப்படி கீழானவன் என்று கேள்வி கேட்கிற போது, சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், அதை நான் தான் உருவாக்கினேன், இந்த 4 வருணங்களை நான் தான் உருவாக்கினேன் என்று 4வது அத்தியாயத்தினுடைய 13வது பாடலின் முதல் வரி. உடனே 2வது வரியை எடுத்து சொல்லுவார்கள். அவன் என்ன சொல்லியிருக்கிறான்? அது குண கருமத்தால் முடிவு செய்யப்படுகிறது என்றல்லவா பகவத்கீதை சொல்கிறது. உண்மைதான். நீங்கள் 18வது அத்தியாயம், அதுதான் பகவத்கீதையினுடைய கடைசி அத்தியாயம், 18வது அத்தியாயத்திற்கு போனால் எந்த சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக சொல்லப்படுகிறது. யார் யார் இப்படி மனிதர்கள், எந்தெந்த சாதியில் பிறந்தவர்கள், பிறப்பின் அடிப்படையில் தான் பாவ யோனியில் பிறந்தவர்கள் என்று, பிறப்பின் அடிப்படையில் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாலாதித்ய குப்தன் காலம், குப்த சாம்ராஜ்யம் சரிந்ததற்கு பிறகு ஏற்பட்ட ஒன்றுதான் ஹர்ஷவர்தனினுடைய அந்த காலம். இந்த ஹர்ஷவர்தன் தான் கடைசி பௌத்த மன்னன். அதற்கு பிறகு பௌத்த மன்னர்கள் யாரும் இல்லை. அப்படி அந்த காலகட்டத்திலே இந்தியா எப்படி இருந்தது, என்னென்ன விதமான மன்னர்கள் இருந்தார்கள் என்பதையும் நேரு எழுதுகிறார். ஒரு பக்கத்திலே சாளுக்கிய வம்சம், ராஷ்டிரகூடர்களின் எழுச்சி அந்த காலகட்டம் தான். நீங்கள் இந்த கிபி 600 900 என்பது பல்வேறு காரணங்களால் உலக வரலாற்றில் முக்கியம் வாய்ந்த ஒரு கட்டம். அந்த 300 ஆண்டுகள் ராஷ்டிரகூடர்களின் எழுச்சி, சாளுக்கியர்கள் ஏறத்தாழ இன்றைக்கு மகாராஷ்டிரம் என்று நாம் சொல்லுகிற அந்த மராத்திய பகுதியிலே தான் அவர்கள் வலிமையாக கால் ஊன்றி இருந்தார்கள். அங்கே கீழே இறங்கி வந்தால் தெற்கிலே பல்லவர்கள், அந்த காலகட்டம் பல்லவர்கள், கொஞ்சம் கிழக்கிலே போனால் கலிங்கர்கள், இப்படி சுற்றி இருந்த காலம். நீங்கள் இங்கேயும் எண்ணி பார்க்கலாம். பல்லவர்கள் காலம்தான் தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய பிற்போக்கான மாற்றங்களை கொண்டு வந்த காலம். பேரரசர்களாக இருக்கலாம், பல்லவனும் சோழனும் மிகப்பெரிய பேரரசர்கள் தான், யார் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பேரரசர்கள் காலத்தில் சமூக அமைப்பு என்னவாக இருந்தது? வரலாறு என்பது எந்த மன்னன் எந்த மன்னனை வெற்றி பெற்றான் என்பது அல்ல, சமூகத்தின் வரலாறு தான் உண்மையான வரலாறு. நீங்கள் அப்படி பார்த்தால் இந்த பல்லவர்களின் காலம்தான். அதில் மிக குறிப்பாக நேரு அவர்கள் எழுதுகிறார், பழைய காலத்திலும் சாதி இருந்தது. நேரு எழுதுகிறார், சாதி இருந்தது. ஆனால் அந்த ஜாதி என்பது பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை தீர்மானித்ததாக இல்லாமல் தொழிலுக்காக பிரித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பிரிவாக இருந்தது. சாதி 2000 ஆண்டு பழையது. நீதிபதிகள் சொல்வதற்காக நாம் ஒத்துக்கொள்ள முடியுமா என்ன? நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் போன நூற்றாண்டு தான் வந்தது. அதையும் மாற்றி ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டு, ஒரு திறந்த நீதிமன்றத்திலே சொல்லிவிட்டு 2வது நாள் வலைத்தளத்திலே திருத்தம் போடுகிறார்கள். போன நூற்றாண்டு கூட அல்ல, இட் இஸ் அ மாடர்ன் ஃபினாமினன். 2010-15 வந்திருக்குமோ என்னமோ தெரியும். அதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் சாதியே இல்லை. அந்த நீதிபதி அவர்களைத்தான் கேட்க வேண்டும். இவர் பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறார், நமக்கு தெரியவில்லை. நேரு எழுதுகிறார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சாதி அமைப்பு இருக்கத்தான் செய்தது. ஆனால் அதற்கும் பிற்காலத்தில் வந்த சாதி அமைப்புக்குமான வேறுபாடு என்ன என்றால், பிறப்பின் அடிப்படையில் அது தீர்மானிக்கப்படவில்லை. எப்போதும் நீங்கள் வேறுபாடுகளே இல்லாமல் உலகம் இருக்காது. எல்லோரும் சமமானவர்களாக இருக்க முடியாது. எல்லோரும் ஒரே உயரம், ஒரே எடை, ஒரே தோற்றம் எப்படி இருக்க முடியும்?
வேறுபாடுகள் இருந்தே தீரும், பிரிவினைகள் இருந்தே தீரும். உலகத்தில் எத்தனையோ மொழிகள், எத்தனையோ கண்டங்கள், எத்தனையோ மதங்கள். இன்று வரையில் உலகம் முழுமைக்குமான ஒரே மொழி கிடையாது, ஒரே மதம் கிடையாது, வரவும் வராது. அப்படியெல்லாம் வராது. உலகம் 7 கண்டங்களாக பிரிந்துதான் கிடக்கிறது. ஆனால் இந்த பிரிவினை என்பது எந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது? மதம் அவரவர் நம்பிக்கையில் தீர்மானிக்கப்படுகிறது. கண்டம் என்பது நில வழியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. மொழி என்பது ஒவ்வொரு குழுவும் உருவாக்கி கொண்டதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் ஜாதி என்கிற பிரிவினை தான் பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் எந்த சாதிக்காவது ஏதாவது அடையாளம் உண்டா? நான் தொலைக்காட்சிகளில் பேசும்போது கூட சொல்லி இருக்கிறேன். ஒரு 10-20 பேரை வெளியூர்காரர்கள், நமக்கு தெரியாத ஊர், பக்கத்துக்காரர் என்ன ஜாதி என்று எவனுக்கும் தெரியும். தொலை தூரத்திலிருந்து ஒரு 10 பேரை கொண்டு வந்து நிறுத்தி யார் எந்த ஜாதி என்று யாராவது கண்டுபிடித்து சொல்லி விடுவானா? ஏனென்றால் சாதிக்கென்று எந்த அடையாளமும் இல்லை, எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஆனால் அப்போதும் இருந்தது தொழில் அடிப்படையிலான பிரிவு. அது பின்னால் வலுப்பெற்று மெதுவாக அது பிறப்பின் அடிப்படையில் ஆனதும் இந்த காலகட்டத்திலே தான். அதுதான் மிக முக்கியமானது. இப்படி ஒரு வலிமையாக அது இடம்பெற்றதும் இந்த காலகட்டத்திலே தான். எனவே இப்படி ஹர்ஷவர்தன் காலத்திலே, இங்கே பல்லவர்கள் காலத்திலே முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்றால், வழிபாடு என்பது பழையது, வழிபாடு மிக பழையது. ஆனால் நம்மிடமிருந்த வழிபாடு நடுகள் வழிபாடு தான். நடுகள் வழிபாடு என்பது நமக்காக போராடி களத்திலே இறந்து போன நம்முடைய முன்னோர்களை வழிபடுகிற ஒரு முறை. இன்னமும் சொன்னால் அது ஒரு நன்றி உணர்தல், நன்றி அறிதல். நாம் நம்முடைய தாய் தந்தையரை, முன்னோரை வணங்குவது போல உறவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. எவன் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி தன் உயிரையே கொடுக்கிறானோ அவனை கடவுளாக கருதுவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வள்ளுவன் சொன்ன அந்த மரபுதான் அது. ஆனால் அந்த நடுகள் வழிபாட்டிலிருந்து பெருங்கோயில் மரபு எப்போது வந்தது என்றால் பல்லவர் காலத்திலே தான் வந்தது. மிக பலரும் களப்பிரர் காலம் இருண்ட காலம் என்பார்கள். இல்லை, களப்பிரர் காலம் எந்த விதத்திலும், அவர்கள் தமிழர்களா இல்லையா என்கிற விவாதம் வேறு. ஆனால் களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் இல்லை என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம்? களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் என்று அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? நம்முடைய பாடப்புத்தகங்களிலே திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற செய்தி இன்றைக்கும் நம்முடைய பாடப்புத்தகத்தில் அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், நீ பாடநூல் நிறுவனத்தில் இருக்கிறாயே என்று. பாடநூல் நிறுவனம் என்பது புத்தக வெளியீட்டு பிரிவு. அதை எஸ்சிஆர்டி என்றும் என்சிஆர்டி என்றும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இன்றைக்கும் என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், மிக கவனமாக, களப்பிரர் காலம் இருண்ட காலம், குப்தர் காலம் பொற்காலம். இப்போதும் அதுதானே பாடம். நான் வகுப்பு நடத்தும் போதே மாணவர்களிடத்தில் சொல்லுவேன், கூட ஒரு கேள்வியை சேர்த்துக் கொள்ளுங்கள். குப்தர்கள் காலம் பொற்காலம் யாருக்கு? களப்பிரர் காலம் இருண்ட காலம் யாருக்கு? களப்பிரர் காலம் அவர்களுக்கு இருண்ட காலம், குப்தர்கள் காலம் அவர்களுக்கு பொற்காலம். எப்போதும் தங்களை வைத்தே சரித்திரத்தை எழுதுகிறவர்கள் அவர்கள். ஏன் களப்பிரர் காலம் இருண்ட காலம் என்றால், பார்ப்பனர்கள் கையில் இருந்த நிலங்களை அவர்கள் பறித்தார்கள். உனக்கு எதற்காக அரசு சொத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் பல்லவர்கள் காலத்தில் அவர்களுக்கு என்று அப்படி கொடுக்கப்பட்டது. சோழர்கள் காலத்திலே தான் அது இறை எலி நிலமாக வழங்கப்பட்டது. இறை என்றால் வரி. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நிலத்துக்கு வரி கூட கிடையாது. அவர்களுக்கு கொடுக்கப்படுவது என்றால் அரசினுடைய சொத்தை எடுத்து அவனுக்கு கொடுப்பது, பொது உடைமையாக இருக்கிற ஒரு இடத்தை தனி உடைமையாக அவர்களுக்கு எடுத்து கொடுப்பது. எனவே அப்படித்தான் அன்றைக்கு நடந்தது. பல்லவர்கள் காலம்தான் பெருங்கோயில்களின் காலம். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த கோயில்கள் சோழர்கள் காலத்திலே அது வளர்ந்தது. நாயக்கர்கள் காலத்திலே பார்ப்பனியம் கொடி கட்டி பறந்தது. ஆனால் தொடக்கம் இங்கே என்று பார்த்தால் பல்லவர்கள் காலம்தான். அந்த பல்லவர்கள் காலமும் ஏறத்தாழ இதே காலகட்டம். இந்த காலகட்டம் எப்படிப்பட்டது என்பதற்காக நான் எடுத்து சொல்லுகிறேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்த காலத்திலே தான் மிக கவனமாக ஒன்றை சொல்லுகிறார். உலக அளவில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இந்த இடத்தில் அடுத்த கடிதம் தொடங்குகிறது. நான் எல்லா நாடுகளை பற்றியும் உனக்கு சொன்னேன், அரபு நாடுகளை பற்றி பேசவே இல்லை பார்த்தாயா? பேச வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று அந்த கடிதத்தை நேரு அவர்கள் தொடங்குவார். காரணம், இந்த காலகட்டம்தான் அரபு நாடுகளினுடைய எழுச்சிக்கான கட்டம். அரபு நாடுகள் என்பவை பாலைவனத்தை சார்ந்த நாடுகள். பாலைவனத்தில் பெரும்பாலும் ஒட்டகங்கள், குதிரைகள்,
இன்னமும் சொல்ல போனால் கழுதைகள், சுமப்பதற்கான கழுதைகள் பொறுமையானவை. எந்த ஒரு விலங்கும் உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பது அவரவரின் தேவையையும் பயன்பாட்டையும் பார்வையையும் பொறுத்தது. நமக்கு இங்கே கழுதை என்றால் அது மிக குறைவான ஒரு மதிப்புடைய விலங்கு. ஆனால் பாலைவனங்களில் கழுதைக்கும் ஒரு மரியாதை இருந்தது. அங்கே கடற்கரை ஓரத்தில் இரண்டு நகரங்கள் தான். ஒன்று மக்கா, இன்னொன்று ஏட்ரிஃப் என்கிற 2 நகரங்கள் தான் அந்த பாலைவனத்தில் இருந்த 2 நகரங்கள். மணல் வெளி. அந்த மக்கள் ஒரு கட்டுக்கடங்காதவர்களாகத்தான் இருந்தார்கள். காரணம், புறச்சூழல் அகச்சூழலை தீர்மானிக்கிறது. அந்த சூழ்நிலை, அந்த வெளி, பறந்துபட்ட அந்த போக்கு, அந்த காற்றை, பாலைவனத்தின் வெயிலை தாங்குகிற உடல் இருக்க வேண்டுமானால் மனமும் ஏறத்தாழ அப்படித்தான் ஆகும். நாம் பார்க்கிறோம். இப்போதும் குவைத்துக்கோ சவுதிக்கோ போனால் அங்கே தலையிலிருந்து கால் வரைக்கும் அவர்கள் அணிந்திருக்கிற உடை, நான் அங்கே போயிருக்கிற போது தான் அருகிலே பார்த்தேன். அவர்கள் தலையிலே கட்டியிருப்பது வெறும் கயிறு இல்லை, சவுக்கு. அது ஒரு பாதுகாப்புக்கான ஒரு செய்தி. எதற்காக கால் வரைக்கும் அங்கு என்றால், அங்கு அடிக்கிற மணல் சூறாவளியில் உடம்பு முழுவதும் மணல் குத்தும். அதற்காக அணிந்து கொள்வது. அதை பார்த்து இங்கேயும் அணிந்து கொள்வது. இதற்கும் அதற்கும் எந்த வெயில் கொளுத்துகிற தேசத்தில் நம்முடைய உடைகள் எல்லாமே நம்முடைய காலச்சூழலுக்கு பொருந்தாதவை தான். இயல்பாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு காலணி எல்லாம் மாட்டி அந்த குளிர் தேசத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டவைகள். எனவே அரபு தேசங்களை பற்றி சொல்லுகிற போது சவுதியை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். இருக்கிற மற்ற அரபு நாடுகளை சொல்லுகிறார். இந்த பாலைவன தேசத்திலிருந்து என்ன புறப்பட்டது என்றால், ஒரு புதிய மதம் புறப்பட்டது. அந்த மதம் அன்றைக்கு ஒரு புரட்சிகரமான சிந்தனையாக இருந்தது. அன்றைய சூழலில் என்ன காரணம்? விக்கிரக வழிபாடு என்றால் 1 2 அல்ல, 360 விதமான விக்கிரக வழிபாடு. 360 விதமான விக்கிரக வழிபாடு. பிறகு ஒரு மிகப்பெரிய பெருங்கல் வழிபாடு அல்லது கருங்கல் வழிபாடு. அதற்கு காபா என்று பெயர். அந்த காபா என்று சொன்னால் அவ்வளவு உயரமான ஒரு கருங்கல். அதை வழிபடுவது. கிபி 570 ஒரு மனிதர் பிறக்கிறார். அவருடைய பெயர், அவர்தான் நபி என்றால் தீர்க்கதரிசி, முகமது நபி பிறக்கிறார். அவர் சொல்லத் தொடங்குகிற கருத்துகள் மிகப்பெரிய எதிர்ப்பை எதிர்கொள்கின்றன. என்றால் அவர் தொடங்கும் போதே என்ன சொல்லி தொடங்குகிறார் என்றால், விக்கிரக வழிபாடு கூடாது என்று தொடங்குகிறார். இது என்ன, கடவுளை கல்லாக பார்க்கிற இந்த மரம் விக்கிரக வழிபாடு கூடாது என்று சொல்லுகிற போது எத்தனை கடுமையான எதிர்ப்பு வருகிறது என்றால், அவர் கல்லால் அடிக்கப்படுகிறார். அவர் மக்காவை விட்டே புறப்படுகிறார். அவர் ஏட்ரிஃப் என்கிற அந்த இன்னொரு நகரத்துக்கு வந்து சேர்கிறார். ஏட்ரிஃபிலே இருக்கிறவர்கள் அவருக்கு உதவுகிறார்கள். அப்படி உதவுகிறவர்களுக்கு அன்சார் என்று அப்போது பெயர். எல்லாம் இந்த அரபு மொழி சொற்கள் எல்லாவற்றையும் நேரு அவர்கள் எழுதியிருக்கிறார். அதிலிருந்து தான் இப்போதும் அன்சாரி என்கிற பெயர் வழக்கில் இருக்கிறது. அந்த ஏட்ரிஃப் நகர் தான் அவரை ஏற்றுக்கொண்டதால், அந்த மதீனா என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று எனக்கு தெரியவில்லை, ஒருவேளை அடைக்கலம் தந்தது என்று இருக்கலாம். மக்காவிலிருந்து அவர் ஏட்ரிஃப் என்கிற நகரத்துக்கு வந்தார். ஏட்ரிஃப் என்பதுதான் மதீனா என்று ஆயிற்று. எனவே அவர் எப்போது மக்காவிலிருந்து புறப்பட்டார்? கிபி 622. அந்த கிபி 622 தான் இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் வழங்குகிற அந்த ஹஜ்ரத், அந்த நாட்காட்டியினுடைய தொடக்கம். ஹஜ்ரத் எப்போது தொடங்கும் என்றால் கிபி 622 இருந்துதான் தொடங்கும். ஏனென்றால் அவர் மக்காவிலிருந்து புறப்பட்ட அந்த கட்டம், நீங்கள் பழைய முரசொலியை பார்த்தால் அது எப்படி இருக்கும் என்றால், திருவள்ளுவர் ஆண்டு என்று இருக்காது, கிபி கிமு என்று இருக்காது, பெரியார் ஆண்டு 17 என்று இருக்கும். முரசொலியிலேயே நான் பார்த்திருக்கிறேன். பழைய முரசொலியிலே பெரியார் ஆண்டு என்று இருக்கும். இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் ஹிஜ்ரத் ஆண்டு. ஹிஜ்ரத் ஆண்டு என்பது இதுதான். அவர் மக்காவிலிருந்து அவ்வளவு பெரிய ஞானி அடித்து விரட்டப்பட்டது 622. அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் தான் நபிகள் உயிரோடு இருந்தார். 632 அவர் இறந்து போனார். 622 அங்கே போனவர் 7 ஆண்டுகளில் மறுபடியும் மக்காவுக்கு வந்தார். 622 அடித்து விரட்டப்பட்ட அதே முகமது அவர்கள் திரும்ப வருகிற போது அந்த மக்களால் வழியெங்கும் வரவேற்கப்படுகிறவராக வந்தார். ஒரு பெரிய மாற்றத்தை அவரால்
ஏற்படுத்த முடிந்தது. நேரு அவர்கள் எழுதுகிறார், இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என்பதை என்னால் இப்போதும் கண்டறிய முடியவில்லை என்று எழுதுகிறார். ஒரு மனிதர் ஒரு செய்தியை சொல்கிறார், நான் அல்லாவின் தூதுவன் என்கிறார், தீர்க்கதரிசி என்கிறார், தான் கடைசி தூதுவன் என்கிறார். அதை அப்படியே மக்கள் ஒரு பெரும் பகுதியினர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அரபு நாடுகளினுடைய வீச்சு மேற்கிலும் கிழக்கிலும் பரவுகிறது. கிழக்கிலே பாரசீகம் முழுவதையும் பற்றி கொள்ளுகிறது, மேற்கிலே தொடர்ந்து போகிறது. ஏறத்தாழ 100 ஆண்டுகள், 632 அவர் இறந்து போன ஆண்டு, 632 732க்குள்ளாக இஸ்லாம் உலகத்தின் பெரும் பகுதியை தன்மயம் ஆக்கிக் கொள்ளுகிறது. 632 தான் பிரான்சிலே நடைபெற்ற ஒரு யுத்தத்தில் அந்த அராபியர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களினுடைய பரவல் நின்று போகிறது, ஆனாலும் நிலைக்கிறது. எங்கே இருந்து சிக்கல் வருகிறது? வெளியிலிருந்து அல்ல. முதலில் வெளியிலிருந்து வந்த சிக்கல்களை எல்லாம் மீறி அந்த மதம் வளர்ந்தது. ஆனால் எங்கே இருந்து வருகிறது என்றால் உள்ளே இருந்து வருகிறது. 632 முகமது நபிகள் இறந்து போகிறார். அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தை சார்ந்த அபுபக்கர் கலீஃபா ஆகிறார். கலீஃபா என்றால் தலைவர். அவர் கலீஃபா தலைவராகிறார். அவர் 2 ஆண்டுகள் தான் இருக்கிறார். 634 அபுபக்கர் இறந்து போகிறார். அதற்கு பிறகு அவருடைய இன்னொரு குடும்பத்தை சார்ந்த இன்னொருவர் உமர், அவர் கலீஃபா ஆகிறார். 644 வரையில் சிக்கல் இல்லை. அதற்கு பிறகு என்ன ஆகிறது என்றால், அடுத்த கலீஃபா யார் என்கிற அந்த மோதல் வருகிறது. ஒரு இயக்கம் வலிமை பெற்றால் இந்த சிக்கல் வரும். மதத்துக்கும் பொருந்தும், இயக்கத்துக்கும் பொருந்தும், கட்சிக்கும் பொருந்தும். ஆளில்லாத கட்சிக்கு யார் தலைவர் என்று என்ன சண்டை வரப்போகிறது? கட்சி வலிமையாக இருந்தால் தான் யாரோடு கூட்டணி பேசுவது என்று சிரமம். இல்லை என்றால் மன்சூர் அலிகானோடும் பேசலாம், யாரோடும் பேசலாம். அதாவது ஒரு இயக்கமோ கட்சியோ வலிமை பெற்ற பிறகு அதற்குள் வருகிற அந்த சண்டை இன்றைக்கு வரைக்கும் தீரவில்லை. அந்த இஸ்லாம் மதம் சன்னி என்றும் ஷியா என்றும் 2ஆக பிரிந்து விட்டது. இன்று வரைக்கும் அந்த பிரிவினை இருக்கிறது. அது எப்போது? 732 எங்கே இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். இன்று வரைக்கும் சன்னி ஷியா பிரிவுகள் இருக்கின்றன. அவை வெறும் பிரிவுகள் இல்லை, அவற்றுக்குள் நடக்கிற மோதல் இருக்கிறது. அது எப்படிப்பட்டது என்பதை நான் பஹ்ரைன் போயிருக்கிற போது போய் பார்த்தேன். பஹ்ரைனுக்கு போயிருக்கிற போது சொன்னார்கள், ஏன் இங்கே எல்லாம் காவலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள்? இல்லை, சட்டென்று ஒரு பெரிய மோதல்கள் இங்கே வெடிக்கும். யார் யாருக்கு இடையிலே? எனக்கு பஹ்ரைனில் என்ன சாதி சண்டை வரப்போகிறது, இல்லை கட்சி சண்டையா? இல்லை, சன்னி முஸ்லீம்களுக்கு இடையிலேயும் சன்னி ஷியா முஸ்லீம்களுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய மோதல்கள் வரும். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நீங்கள் தனியாக போக வேண்டாம் என்கிற அளவுக்கு நான் சொல்லுவது, நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் போயிருந்த போது. இப்போது அங்கேயும் பல தளர்வுகள் வந்திருக்கின்றன. மற்ற நாடுகளுக்கும் சவுதிக்கும் வேறுபாடு உண்டு. குவைத்து போகிற போது நாம் சாதாரணமாக இருக்கலாம். துபாய் என்பது ஏறத்தாழ இன்னொரு அமெரிக்காவின் சாயல், லண்டனின் சாயலில் வந்துவிட்டது. ஆனால் சவுதி அப்படி அல்ல. சவுதி மிக இறுக்கமான மத நம்பிக்கைகளை கொண்டிருந்தது. அங்கேயும் தளர்வு வந்துவிட்டது. வியாழக்கிழமை இரவானால் சாறை சாறையாக சவுதியிலிருந்து பஹ்ரைன் நோக்கி மக்கள் வருகிறார்கள். எதற்காக என்றால், நான் தங்கி இருந்ததே ஒரு கிங்ஸ் ஹோட்டல் என்று போட்டிருந்தார்கள். கிங்ஸ் என்றால் நம்ம இங்கே ஒரு தேநீர் கடை கூட கிங்ஸ் டீ ஸ்டால், அப்படி அல்ல. உண்மையாகவே அரசரினுடைய சொந்த. ஏன்னா இங்கே நீங்கள் கிங்கை பார்த்து ஏமாந்துட முடியாது. அங்கே அது உண்மையாகவே அந்த அரசரினுடைய அவருடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தங்கும் விடுதி. அங்கே இரவில் அந்த நடனங்கள் எல்லாம் நடக்கின்றன. எனக்கு வியப்பாக இருந்தது. பஹ்ரைனிலா என்று. ஆமாம், இதற்காகத்தான் சவுதியிலிருந்து சாலை சாலையாக இங்கே வருகிறார்கள். இப்போது சவுதியில் வந்திருக்கிற புதிய இளவரசர் என்ன செய்து விட்டார் என்றால், அங்கேயே திரைப்பட அரங்குகளை திறந்து விட்டார். எதற்கு இந்த பேரெல்லாம் அங்கே போய் காசை கொடுக்கறதுக்கு, இங்கேயே கொடுக்க. ஒரு கட்டத்திற்கு மேல் எந்த கட்டுப்பாடும் நிலைக்காது, எல்லாம் தளரும். நேரு அவர்கள் ஒன்றை கடுமையாக எழுதுகிறார். இன்றைக்கும் அந்த பெண்கள் புர்கா போட்டிருப்பதை கடுமையாக அவர் எழுதுகிறார். அந்த புர்கா போட்டிருக்கிற அந்த முறை நம்மில் பாதியாக இருக்கிறவர்களை சிறை வைப்பது போல இருக்கிறது என்று எழுதிவிட்டு,
இதுவும் மாறும் காலம் வரும் என்று 1932 எழுதுகிறார். எல்லாவற்றிலும் மாற்றம் வரும். இன்னொரு செய்தியை அவர் மிக கூர்ந்து கவனித்து எழுதியிருப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த கிராம மக்கள் சபை பற்றி எழுதுகிறார். கிராம மக்கள் சபை என்றால் அது ஜனநாயகம் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் பல்லவர்கள் சோழர்கள் காலத்தில் அப்படி கிராம மக்கள் சபை நடந்தது. அது ஜனநாயகமாக இல்லை. அடுத்த வரியை நான் நேருவின் வரியை அப்படியே சொல்லுகிறேன். நேரு எழுதுகிறார், அந்த கிராம மக்கள் சபைதான் ஆரிய அரசியலுக்கு அடித்தளமிட்டது. இது அவருடைய தொடர். ஆரிய அரசியலுக்கு அடித்தளமிட்டது. கீழே ஓவிய அழகேசன் அவர்கள் ஒரு அடிக்குறிப்பு தருகிறார். உத்தரமேரூர் கல்வெட்டை நேரு குறிப்பிடுகிறார். அந்த கல்வெட்டில் இருக்கிறது என்கிறார். இன்றைக்கு எதற்காக சொல்கிறேன் என்றால், பாருங்கள், நாங்கள் கிராம முறையை கொண்டு வருகிறோம் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள், உத்தரமேரூர் மாதிரி என்று. நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி, உத்தரமேரூரில் வாக்காளர்களும் தேர்தலில் போட்டியிடுகிறவர்களும் அவாள் மட்டுமே. எல்லோரும் வாக்களிக்க முடியாது. உத்தரமேரூர் கல்வெட்டில் அது மிக தெளிவாக இருக்கிறது. பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் அதை ஒரு முறை தெளிவாக நான் கேட்டபோது அந்த கல்வெட்டுகளிலே என்ன இருக்கிறது என்ற செய்தியை எடுத்து அனுப்பினார். பார்ப்பனர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும், பார்ப்பனர்கள் மட்டுமே தேர்தலில் பங்கேற்க முடியும். இது என்ன ஜனநாயகம்? இதைவிட ஜனநாயக படுகொலை வேறு என்னவாக இருக்கும்? இதை எனக்கு 1932 நேரு எழுதியிருக்கிறார். அதற்கான கல்வெட்டுகள் அவர் உத்தரமேரூர் என்று குறிப்பிடவில்லை, ஓவிய அழகேசன் அடிக்குறிப்பில் எழுதுகிறார். இதற்கான கல்வெட்டுகள் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியில் கிடைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் தெளிவாக சொல்லுகிறார். எனவே உத்தரமேரூர் தான். எனவே உத்தரமேரூர் கல்வெட்டிலே தான் இந்த சரியான அதற்கான பெயரை நாம் சொல்ல வேண்டுமானால் நேரு குறிப்பிடவில்லை. அந்த பெயர் குடவோலை முறை. இந்த குடவோலை தேர்தல் என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது. குடவோலை தேர்தல் முறையைத்தான் ஜனநாயகம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. அந்த குடவோலை முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள். ஒரே ஒரு செய்தி வியப்பாக இருக்கிறது, அதை அவரே நேரு எழுதியிருக்கிறார். ஒரு பெண்ணின் பெயரும் அதில் இருக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டதில். ஏனென்றால் பார்ப்பனர்களாக இருந்தாலும் பெண்கள் பொறுப்புக்கு வந்துவிட முடியாது. அது மிக வியப்பானது. நாம் இப்போது கூட சாதி பட்டத்தை சில பேர் போட்டுக்கொள்ளுகிறார்களே தவிர, நீங்கள் பெண்கள், எந்த பெண்கள் சாதி பட்டத்தை போட்டுக்கொள்கிறார்கள்? சாதி பட்டம் என்பதே ஆண்களுக்கு உரியது. அண்மையிலே சந்திரா முதலியார் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்தில் இத்தனை செய்திகளும் இருக்கின்றன என்று நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் எங்கள் அமைப்பின் கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார், சந்திரா முதலியார் என்பது ஒரு பெண்ணின் பெயர் என்றார். எனக்கு வியப்பாக இருந்தது. முதலியார் பட்டம் இருக்கிறது என்றேன். அவர் போட்டிருக்கிறார், சந்திரா முதலியார் என்பது ஒரு பெண்ணின் பெயர் தான். அவர்தான் முழுக்க முழுக்க இந்த அறநிலையத்துறை சட்டங்கள் 1817, 63, 1917 எல்லா சட்டங்களை பற்றியும் விரிவாக எழுதியிருக்கிறார். என்றால் எதற்காக என்றால், அப்படி ஒரு பெண் ஒரு பஞ்சாயத்துக்கு பதவிக்கு வந்திருக்கிறார் என்கிற வரைக்கும் தான் அது வியப்பானதே தவிர, முழுக்க முழுக்க குறிப்பிட்ட ஒரு சாதியினருக்காகத்தான் அது நடந்தது. இவ்வளவையும் தெளிவாக சொல்லுகிற நேரு அவர்கள், அவருக்கு அன்றைய புரிதல் அப்படி இருந்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. இந்த காலகட்டத்திலே தான் சங்கராச்சாரி என்கிற ஒரு மகான் தோன்றினார். அவர் எழுதியிருக்கிறார். சங்கராச்சாரியார் என்கிற மகான் எழுதினார். நான் அதைத்தான் முதலிலேயே சொன்னேன். நேருவின் புத்தகத்தை பற்றி சொல்லும்போது அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதைத்தான் நான் சொல்ல வேண்டும். எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அதைத்தான் நான் சொல்ல வேண்டும். அவர் தன்னலமற்று மக்களுக்காக பாடுபட்டார். இந்தியாவின் 4 இடங்களில் அந்த மடங்களை உருவகித்தார். நீங்கள் யோசித்து பார்த்தால் சங்கராச்சாரியார் எங்கே இருந்து எல்லாவற்றையும் எடுக்கிறார் என்றால் பௌத்தத்திலிருந்து எடுக்கிறார். நீங்கள் முழுக்க முழுக்க பௌத்தத்தினுடைய கோட்பாடுகளை தன்னுடையதாக ஆக்கி கொண்டதுதான் ஆதிசங்கரர் செய்த வேலை. அதனாலே தான் ஆதிசங்கரருக்கு இன்னொரு பெயர் உண்டு, நாம் அறிவோம், பிரசன்ன பௌத்தர். பிரசன்னம் என்றால் மறைந்திருக்கிறவர் என்று பொருள். பிரசன்ன பௌத்தர் என்று ஏன் பொருள் என்றால், எந்த பார்ப்பனரும் தொடக்கத்தில் மரக்கறி உணவு மட்டும் உண்டவர்கள் இல்லை, முழுக்க முழுக்க புறால் உணவு உண்டவர்கள், இன்னமும் சொன்னால் மாட்டிறைச்சி உண்டவர்கள். நான் ஒரு கூட்டத்தில் பேசியதற்கு எப்படி சொல்லலாம் என்றார்கள். நான் சொல்லவில்லை, வால்மீகி சொல்லுகிறார்.
ஆரண்ய காண்டத்திலே மாட்டு இறைச்சியை நெய்யில் வதக்கி சீதைக்கு ராமர் ஊட்டி விட்டார் என்று ஆரண்ய காண்டத்தில் இருக்கிறது. பேராசிரியர் ஞானசுந்தரம் அந்த வரியை எடுத்து காட்டினார். ராமர் ஊட்டி விடலாம், நான் என் மனைவிக்கு ஊட்டி விடக்கூடாதா என்ன? எனவே இவர்கள் முழுக்க புலால் உண்டவர்கள். பிறகு மரக்கறி உணவுக்கு மாறியதும், அஹிம்சை பற்றி பேசியதும், மடங்களை நிறுவியதும், புத்த விகாரை போலவே மடங்களை நிறுவியதும், எல்லாவற்றையும் புத்தரிடத்திலே இருந்து பௌத்தத்திலே இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டு தங்களுடையது என்று சொன்னார்கள். எப்போதும் அவர்களின் பழக்கம் அதுதான். எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பிறகு அது அவர்களுடையது என்று சொல்லுவார்கள். துவாரகையில், பூரியில், 4 சிருங்கேரியில் 4 மடங்கள் தான் நிறுவப்பட்டன. தமிழ்நாட்டில் தென்னாட்டுக்கான மடம் காஞ்சி மடம் அல்ல. பிறகு இவர்கள் ஏற்பட்ட பிளவுகளின் காரணமாக அப்போதும் கூட காஞ்சியில இல்லை. முதலில் நிறுவப்பட்டது கும்பகோணத்தில். கும்பகோணத்திலிருந்து வெள்ளம் வருகிற போது காஞ்சிக்கு வந்து சேர்ந்தார்கள். எப்போதோ நான் பார்த்தேன், அன்றைக்கு யாரோ நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் என்று கருதுகிறேன், காஞ்சி மடத்துக்கு 2000 வருடம் ஆயுள் என்று சொல்லுகிறார். அது ஆதிசங்கரால் கூட நிறுவப்படாத ஒரு மடம். 4க்கு பிறகு தென்னாட்டில் தமிழ்நாட்டில் கும்பகோணத்திலே, பிறகு அங்கிருந்து காஞ்சிக்கு மீண்டது. அது பற்றிய புரிதல் நேரு அவர்களுக்கு அப்போது எப்படி இருந்தது, அல்லது நம்முடைய புரிதல் சரியாக இல்லையா என்கிற எண்ணமும் எனக்கு வருகிறது. ஏனென்றால் இப்போது இருக்கிற சங்கராச்சாரியர்களை வைத்து அந்த ஆதிசங்கரரை மதிப்பிட முடியுமா, அல்லது ஆதிசங்கரருக்குள் இருக்கிற சிக்கல் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அந்த குறிப்பு அந்த புத்தகத்தில் இருக்கிறது. எனவே அவர் இந்த 600லிருந்து 900 வரைக்கும் என்கிற காலகட்டத்தை 2 விதமாக நேரு அவர்கள் பார்க்கிறார். அதுதான் இன்றைய உரையினுடைய சாரமான செய்தி. ஒரு புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியல் பார்வை, முற்றுமாக அறிவியல் வளர்ந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. தொழில் புரட்சி எல்லாமே பின்னாலே தான் வந்தது. அந்த அறிவியல் பார்வைக்கும் மதங்களின் அடிப்படையிலான அழுத்தத்துக்கும் இடையில் இந்த உலகம் எப்படி மாறிற்று, இதுதான் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிற மிக அடிப்படையான செய்தி. எந்த நாடெல்லாம் மதத்தின் பிடியில் சிக்கிற்றோ அந்த நாடுகள் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியவில்லை. இப்போதும் நீங்கள் பார்க்கலாம், நான் பிலீவர்ஸ் என்று ஒரு கணக்கு எடுத்தால் உலகத்தில் எந்த மதம் சார்ந்தவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரியும், கிறிஸ்தவ மதம் சார்ந்தவர்கள் தான். ஆனால் ஒவ்வொரு மதத்துக்குள்ளும் நடந்த சண்டைகள் அடுத்து நேரு அவர்கள் எழுதுவது தான். எப்படி சன்னீஷியா என்று சொல்லுகிறோமோ அதே போல கிறிஸ்தவ மதத்துக்குள் எத்தனை பிரிவுகள், எத்தனை சண்டைகள். அண்மையிலே ஒரு மத நல்லிணக்க மாநாடு நடத்துகிற முயற்சியில் இறங்கிய போதுதான் எனக்கே தெரியும், அந்த இல்லை அவர்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இயேசுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு தானே. ஆனால் ஒவ்வொரு மாதா கோயிலும் தங்களை தனித்தனியாகத்தான் காட்டிக்கொள்ளுகிறார்கள். ஏராளமான ஏற்பாடுகள். சன்னீஷியா யுத்தம், இன்னொன்றை நான் குறிப்பிட வேண்டும், சிலுவை போர்கள். சிலுவை போர்களை பற்றி அடுத்து நேரு அவர்கள் தொட்டு காட்டுகிறார். நாம் விரிவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஏறத்தாழ 3 நூற்றாண்டுகள் நடந்த யுத்தம். 9 முறை சிலுவை போர் நடந்தது. ஒரு செய்தி கிபி 900 தொடங்கிட்டு கிபி 1271 வரையில அந்த சிலுவை போர் விட்டு 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 நடந்தது. 9 முறை நடந்தது. ஒன்றை நாம் குறித்து கொள்ள வேண்டுமானால், 2 நாடுகளுக்கு இடையில் நடந்த போரில் அழிந்த மக்களை விட மதங்களுக்கு இடையில் நடந்த போரால் அழிந்த மக்கள் தான் கூடுதல். அதுதான் உண்மை. 2 நாடுகளுக்கு இடையில் கூட, ஏன் நான் இன்னமும் கூட சொல்லுகிறேன், 2 உலக போர்களில் அழிந்த மக்களின் தொகையை விட மத சண்டைகளால் மோதல்களால் அழிந்த கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை தான் கூடுதல். அப்படியானால் இந்த பகுதியை நாம் படித்து முடிக்கிற போது நமக்குள் எழுகிற எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும்? மதங்களுக்குள் சீர்திருத்தம் வேண்டும் என்பதை நேரு சொல்லுகிறார். அது எந்த மதமாக இருந்தாலும், நீங்கள் இஸ்லாம் மதத்தினுடைய கோட்பாடுகள் வேறாக இருக்கலாம், ஆனால் அது பெண்களை அடக்கி வைத்திருக்கிறது, பெண்களின் சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறது என்று எழுதுகிறார். எனவே எல்லா மதங்களிலும் சீர்திருத்தங்கள் வேண்டும் வேண்டாம் என்பது வேறு. ஆனால் மதத்தின் பெயரால் மோதல்கள் ஒரு நாளும் கூடாது. வளர்ந்த இந்த சமூகத்திலாவது கூடாது. அதற்கு என்ன செய்யலாம்? கவனமாக இருக்க வேண்டும். மறுபடியும் இந்தியாவை கொடுக்க கூடாதவர்கள் கையில் கொடுத்தால்
மத மோதல்களில் நாடு அழிந்து போகும். நாட்டை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம். இடதும் இல்லை வலதும் இல்லை, மையம் என்று குழப்பும் திரிபுவாதிகளின் உருட்டல்களுக்கு எதிராக சரியான திசை காட்டும் சிறந்த புத்தகம் நீங்கள் எந்த பக்கம். ஆசிரியர் தோழர் சுபவீரபாண்டியன். விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.